வணக்கம். இன்னைக்கு நாம 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு பெண்மணிய பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். ம். அவங்க பேரு ஹெலினா பிளவட்ஸ்கி. கையில ஒரு சூட்கேஸோட உலகத்தையே சுத்தி வந்த ஒரு மர்மமான பெண். ஆமா. பிரபஞ்சத்தோட ரகசியங்கள், மனுஷனோட ஆன்மான பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் ஒரு ரகசிய கோட்பாடா வெளிக்கொண்டு வந்ததா சொன்னாங்க. சரி. உங்ககிட்ட இருந்து கிடைச்சிருக்கிற அந்த யூடியூப் டாக்குமெண்ட்ரி நோட்ஸை வச்சு பிளவட்ஸ்கியோட தியோசஃபிங்கிற தத்துவம் எப்படி உருவாச்சு, அது எப்படி நாம கொஞ்சமும் எதிர்பார்க்காத இடங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு பார்க்க போறோம். அதாவது இந்திய சுதந்திர போராட்டம் தொடங்கி இன்னைக்கு நாம பாக்குற மாடர்ன் ஆர்ட் வரைக்கும். சரியா சொன்னீங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த தியோசஃபினா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இது 2 கிரீக்க வார்த்தைகள்ல இருந்து வருது. தியோஸ்னா கடவுள், சோஃபியானா ஞானம். தெய்வீக ஞானம். ஆமா. ஆனா இது ஏதோ கோவில்ல கிடைக்கிற ஞானம் இல்ல. நாம புக்க படிச்சோ அனுபவத்திலிருந்தும் கத்துக்கிற ஞானமோ இல்ல. அப்போ இதுக்குள்ள ஒரு ஆழமான கருத்து இருக்கு. அதாவது நாம எல்லாருமே ஒரே பிரபஞ்ச நெருப்பிலிருந்து சிதறின தீப்பொறிகள். ஓ அதனால அந்த பிரபஞ்ச ஞானம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இயல்பாவே இருக்குன்னு இந்த தத்துவம் சொல்லுது. ஒரே நெருப்புல இருந்து வந்த தீப்பொறிகளா? கேட்கவே ரொம்ப கவிதையா இருக்கு. சரி, இந்த தத்துவத்தை மையவ வச்ச அமைப்பு எப்போ எங்க ஆரம்பிச்சது? இந்த இயக்கம் 1875ல நியூயார்க் நகரத்துல ஆரம்பிச்சது. நியூயார்க்லயா? ஆமா. ஹெலினா பிளவட்ஸ்கியும் கர்னல் ஹென்ரி ஸ்டீல் ஓல்காட்டும் சேர்ந்துதான் தியோசபிக்கல் சொசைட்டியை ஆரம்பிச்சாங்க. நீங்க இன்னைக்கு பாக்குற மாதிரி நியூயார்க் அப்போ பெரிய பெரிய பில்டிங் நிறைஞ்ச பரபரப்பான ஊர் கிடையாது இல்லையா? இல்லவே இல்ல. குதிரை வண்டிகள் போயிட்டு வர கொஞ்சம் அமைதியான ஒரு இடம்தான். அங்க வெர்மாண்ட்ல நடந்த ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில தான் இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. அந்த சந்திப்பு தான் இந்த உலகளாவிய இயக்கத்துக்கு முதல் புள்ளி. ஆனா நீங்க சொல்ற 2 பேரையும் பார்த்தா பிளவாட்ஸ்கி ஒரு பக்கம் ஆன்மீக தேடல் மர்மம்னு இருக்காங்க. இந்த கர்னல் ஓல்காட் பேர்லயே ஒரு ராணுவ ஒழுங்கு இருக்கு. இவங்க 2 பேருக்கும் எப்படி செட் ஆச்சு? நீங்க கேட்டது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இதுதான் இந்த அமைப்போட வெற்றியோட ரகசியமே. அப்படியா? இவங்க 2 பேரும் எதிரும் புதிருமான குணங்கள் கொண்டவங்க. ஓல்காட் ஒரு ராணுவ வீரர், ஒரு திறமையான வழக்கறிஞர். அதனால அமைப்புக்கு ஒரு சட்டபூர்வமான வடிவத்தையும் சமூகத்துல ஒரு மரியாதையையும் கொண்டு வந்தாரு. அவர் ரொம்ப ஒழுக்கமானவர். அப்போ பிளவாட்ஸ்கி அப்படி கிடையவே கிடையாது. அவங்க மனசுல பட்டத முகத்துக்கு நேரா பேசிடுவாங்க. 19ஆம் நூற்றாண்டுல ஒரு பெண் பொது இடத்துல புகைப்பிடிக்கிறத நினைச்சு பார்க்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். அவங்க அதை செய்வாங்க. சில சமயம் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அவங்க ஒரு கட்டுக்கடங்காத புயல் மாதிரி. ஒரு புயலும் ஒரு நங்கூரமும் ஒன்னா இருந்த மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. இந்த 2 துருவங்களும் ஒன்னு சேர்ந்ததால தான் ஓல்காட்டோட ஒழுங்கு, பிளவட்ஸ்கியோட ஆன்மீக ஆழம், இது 2ம் சேர்ந்து அந்த அமைப்பை பல சோதனைகளையும் தாண்டி நிலைக்க வச்சுது. சரி, இந்த பிளவட்ஸ்கியோட பின்னணி என்ன? அவங்க ஏன் இவ்ளோ மர்மமான ஆளா பார்க்கப்படுறாங்க? அவங்களோட வாழ்க்கையே ஒரு நாவல் மாதிரி. ரஷ்யால, அதாவது இப்போதைய உக்ரைன்ல ஒரு உயர்குடியில பிறந்தவங்க. ஓகே. ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா சில மாசத்திலே கணவரை பிரிஞ்சுட்டு உலகத்தை சுத்தி பயணம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. திபெத், எஜிப்த், அமெரிக்கான்னு அவங்க போகாத இடமே இல்ல. அந்த காலத்துல ஒரு பெண் தனியா இப்படி உலகத்தையே வலம் வர்றதுங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். நிச்சயமா. எதுக்காக இந்த பயணம்? அவங்க எதை தேடி அலைஞ்சாங்க? வெறும் சாகச பயணமா? அதுக்கு அவனுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. தன்னோட பயணங்கள் எல்லாமே இமயமலையில ஒரு ரகசிய ஆசிரமத்துல வாழ்ற ஞான குருக்களோட வழிகாட்டுதலின் படிதான் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஞான குருக்களா? ஆமா. அவங்கள மாஸ்டர்ஸ் ஆஃப் தி விஸ்டம் இல்லனா மகாத்மாக்கள்னு குறிப்பிட்டாங்க. ஒரு நிமிஷம், மகாத்மாக்களா? நாம காந்திய சொல்ற மாதிரி ஒரு பட்டமா, இல்ல உண்மையிலே அப்படி ஆட்கள் இருந்தாங்களா? அவங்க சொல்றதுபடி இந்த மகாத்மாக்கள் ஆன்மீக பரிணாம வளர்ச்சியில மனித இனத்தோட உச்சத்தை அடைஞ்சவங்க. அவங்க கண்ணுக்கு தெரியாம இந்த உலகத்தை வழி நடத்துறாங்கன்னு பிளவட்ஸ்கி நம்பினாங்க. ஓ. அவங்களோட வழிகாட்டுதலால தான் தியோசாபிக்கல் சொசைட்டியே உருவாக்கப்பட்டதா சொன்னாங்க. குறிப்பா கூட் ஹூமி, மோரியான்னு 2 மகாத்மாக்கள் தங்களுக்கு கடிதங்கள் மூலமா வழிகாட்டுறதா சொன்னாங்க. இது பெரிய சர்ச்சையும் ஏற்படுத்துச்சு, அதே சமயம் பலரை ஈர்க்கவும் செஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆமா, நிச்சயமா. அப்போ இந்த இயக்கம் அமெரிக்கால ஆரம்பிச்சாலும் அதோட உண்மையான ஆணிவேர் இந்தியால தான் இருந்திருக்குன்னு சொல்றீங்க. இது ஒரு பெரிய திருப்பமா இருக்கே. கரெக்ட். இங்கதான் கதையே ஒரு பெரிய திருப்பு முனைக்கு வருது. நியூயார்க்ல ஆரம்பிச்ச அமைப்பு எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சு? நியூயார்க்ல ஆரம்பிச்சாலும் இந்த இயக்கம் அதோட முழுமையான சக்தியை இந்தியால தான் கண்டுத்துச்சு. 1879ல பிளவாட்ஸ்கியும் ஓல்காட்டும் பாம்பேக்கு வராங்க.
1879லயா? ஆமா, சில வருஷத்துக்கு அப்புறம் சென்னையோட அடையாற்ற தங்களோட உலகளாவிய தலைமையகமா மாத்துறாங்க. எதுக்காக இந்தியா அமெரிக்காவை விட்டுட்டு இவ்ளோ தூரம் வர என்ன காரணம்? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அந்த காலகட்டத்துல இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவோட கலாச்சாரத்தையும் மதங்களையும் ரொம்ப தாழ்வா பார்த்தாங்க. ம். இந்த நேரத்துல அமெரிக்கால இருந்து வந்த 2 வெள்ளையர்கள் ஹிந்து மதத்தோட தத்துவங்களையும் பௌத்த மதத்தோட கொள்கைகளையும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இது பிரிட்டிஷ் ஆட்சி மேல அதிருப்தியில இருந்த இந்தியர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கும் இல்லையா? சரியா சொன்னீங்க. நம்மளோட ஞானத்தை இவங்களே வந்து மதிக்கிறாங்கன்னு ஒரு பெருமை உணர்வு வந்துச்சு. இதனால நிறைய இந்தியர்கள் இதுல சேர்ந்திருப்பாங்களா? ஆமா, பல செல்வந்தர்கள், மகாராஜாக்கள், படிச்ச நடுத்தர வர்க்கத்தினர்னு நிறைய பேர் இந்த அமைப்புல சேர்ந்தாங்க. அவங்க சமஸ்கிருத, பாலி நூல்களை ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கவும் ரொம்ப உதவினாங்க. ஓகே. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான, பலருக்கும் தெரியாத ஒரு வரலாற்று உண்மை இருக்கு. அது என்ன? 1884ல அடையார்ல தியோசாபிக்கல் சொசைட்டியோட வருடாந்திர மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு வந்திருந்த உறுப்பினர்கள் மாநாடு முடிஞ்சதும் வெளியில கூடி பேசுறாங்க. ம். அந்த உரையாடல்ல இருந்து உருவான ஒரு யோசனை தான் இந்திய தேசிய காங்கிரஸ். என்னது? இந்திய தேசிய காங்கிரஸா? நம்பவே முடியலையே. ஆமா, இந்திய தேசிய காங்கிரஸோட நிறுவனர்கள் அத்தனை பேரும் தியோசாபிக்கல் சொசைட்டியோட உறுப்பினர்களா இருந்தவங்க. அப்போ இந்திய சுதந்திர போராட்டத்தோட விதை அடையார்ல தான் தூவப்பட்டிருக்குன்னு சொல்லலாமா? ஒரு வகையில் அப்படிதான். இந்தியர்கள் எல்லாரும் ஒன்னு சேர ஒரு பொதுவான தளம் தேவைப்பட்டுச்சு. அந்த தளத்தை தியோசாபிக்கல் சொசைட்டி ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இலங்கையிலயும் இதோட தாக்கம் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ஆமா, ரொம்ப ஆழமா இருந்துச்சு. கர்னல் ஓல்காட் அங்க அழிஞ்சு போயிட்டு இருந்த பௌத்த மதத்தை மறுமலர்ச்சி செய்ய பெரிய அளவுல பாடுபட்டார். குழந்தைங்களுக்காக பௌத்த வினா விடைன்னு ஒரு சின்ன புக்கை வெளியிட்டாரு. ஆனந்தா கல்லூரி மாதிரி பல பள்ளிக்கூடங்களை ஆரம்பிச்சாரு. அப்போ கீழேத்தேய மதங்கள் மேற்கத்தேய உலகத்துல பரவுறதுக்கு இவங்க ஒரு பாலமா இருந்திருக்காங்க. நிச்சயமா. இன்னைக்கு வெஸ்ட்ல திபெத்தியன் பௌத்தம் இவ்ளோ பிரபலமா இருக்குன்னா அதுக்கு முதல் காரணமே தியோசபிஸ்டுகள் தான். டிடி சுசுகி, இவான்ஸ் வென்ஸ் மாதிரி ஆரம்ப காலத்துல பௌத்தத்தை பத்தி எழுதின பெரிய அறிஞர்கள் எல்லாருமே தியோசபிஸ்டுகளா இருந்தவங்க தான். சரி, இப்போ பிளவெட்ஸ்கியோட மிக முக்கியமான படைப்பான தி சீக்ரெட் டாக்ட்ரின், அதாவது இரகசிய கோட்பாடு புக்குக்கு வருவோம். பிரபஞ்சத்தோட ரகசியத்தையே சொல்றதா சொன்னாங்களே, அப்படி என்னதான் இருந்துச்சு அந்த புத்தகத்துல? ஆமா, ஸ்டான்சாஸ் ஆஃப் துசியான்னு ஒரு ரகசியமான நூலை மகாத்மாக்கள் தனக்கு காட்டினதாகவும் அதோட விளக்கம்தான் இந்த புத்தகம்னு பிளவெட்ஸ்கி சொன்னாங்க. ஓகே. இதுல 2 முக்கிய பகுதி இருக்கு. ஒன்னு பிரபஞ்சத்தோட தோற்றம், இன்னொன்னு மனித இனத்தோட தோற்றம். இதுல அவங்க சொன்ன சில விஷயங்கள் அந்த காலத்து விஞ்ஞான உலகத்தையே அதிர வச்சது. உதாரணத்துக்கு 1888ல அவங்க எழுதின அந்த புத்தகத்துல அணுக்களை பிரிக்க முடியும், அதுக்குள்ள ஒரு பெரிய ஆற்றலும் இயக்கமும் இருக்குன்னு எழுதினாங்க. ஒரு நிமிஷம், 1888லயா? ஆமா, ஆனா அந்த காலத்துல இருந்த விஞ்ஞானிகள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா? அணுங்கிறது பிரிக்கவே முடியாத, அசைக்க முடியாத ஒரு சின்ன திட பொருள்னு நம்பிட்டு இருந்தாங்க. அப்போ விஞ்ஞானிகளே அணுவை பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல ஆன்மீகம் பேசுற ஒருத்தர் இப்படி சொன்னதை யாரும் நம்பியிருப்பாங்களா? ஆரம்பத்துல இதை யாருமே ஏத்துக்கல. இது ஒரு கற்பனை, அறிவியலுக்கு எதிரானதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா பிற்காலத்துல அறிவியல் உண்மைகள் வெளிவர பிளவெட்ஸ்கி சொன்னதுல உண்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா, அது ஒரு ஆழமான உள்ளுணர்வு இருந்திருக்குன்னு சில பேர் நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தன்னோட மேஜையில எப்பவுமே தி சீக்ரெட் டாக்ட்ரின் புத்தகத்தை வச்சிருந்ததா ஒரு தகவல் கூட உண்டு. அறிவியலை தாண்டி இந்த தத்துவங்கள் கலையுலகத்துல ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துச்சுன்னு சொன்னீங்க. ஒரு தத்துவம் எப்படி ஓவியத்தை மாத்த முடியும்? இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட புத்தகம் நேரடி காரணம். பிளவெட்ஸ்கிக்கு அப்புறம் வந்த தலைவர்களான ஆனி பெசன்ட்டும் சார்ல்ஸ் லெட்பீட்டரும் சேர்ந்து சிந்தனை வடிவங்கள்னு ஒரு புக்கை எழுதினாங்க. சிந்தனை வடிவங்களா? அப்படின்னா நம்ம மனசுல வர்ற ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட வடிவம், ஒரு நிறம், ஒரு அதிர்வும் இருக்குன்னு அந்த புத்தகம் படங்களோட விளக்குச்சு. அதாவது நம்ம கோபத்துக்கு ஒரு வடிவம், அன்புக்கு ஒரு வடிவம், அந்த மாதிரியா? சரியா சொன்னீங்க. கண்ணுக்கு தெரியாத இந்த சிந்தனை வடிவங்களை ஓவியத்துல கொண்டு வர முயற்சி பண்ணும்போதுதான் ஓவியர்கள் அதுவரைக்கும் பார்த்து வரைஞ்சிட்டு இருந்த யதார்த்த ஓவியத்திலேருந்து அருவ ஓவியம், அதாவது அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்டுக்கு மாற ஆரம்பிச்சாங்க. அப்போ நாம இன்னைக்கு மியூசியத்துல பாக்குற அந்த புரியாத மாதிரி இருக்கிற மாடர்ன் ஆர்ட்க்கு பின்னாடி இப்படி ஒரு தத்துவம் இருக்கா? 100க்கு 100%. நவீன அருவ ஓவியத்தோட தந்தைன்னு சொல்லப்படுற வாஸ்லி காண்டின்ஸ்கி சிந்தனை வடிவங்கள் புத்தகத்தால ஆழமாய் ஈர்க்கப்பட்டார். ஓ.
அவரு எழுதின கன்சர்னிங் த ஸ்பிரிச்சுவல் இன் ஆர்ட்ங்கிற புத்தகம் நவீன கலையோட ஒரு கொள்கை அறிக்கையாவே மாறிடுச்சு. அதே மாதிரி ஹில்மா ஆஃப் கிளின்ட், பீட் மாண்ட்ரியன் இவங்க எல்லாருமே தியோசஃபியால ஈர்க்கப்பட்டவங்க தான். இது ஓவியத்துல மட்டும் இல்லாம இசையிலையும் தாக்கம் ஏற்படுத்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, ரஷ்ய இசையமைப்பாளர் அலெக்சாண்டர் ஸ்கிரியாபின் தன்னோட புகழ்பெற்ற புரோமீத்தியஸ், த போயம் ஆஃப் ஃபயர் சிம்போனியா, த சீக்ரெட் டாக்ட்ரின் புத்தகத்தோட தாக்கத்துல தான் உருவாக்குனார். பிளவட்ஸ்கிக்கு அப்புறம் இந்த இயக்கத்தை முன்னெடுத்துட்டு போனதுல ஆனி பெசன்ட் ரொம்ப முக்கியமானவர்னு சொன்னீங்க. அவங்க இந்திய சுதந்திர போராட்டத்துல பங்கெடுத்தாங்களா? நிச்சயமா. அன்னி பெசன்ட் ஒரு அயர்லாந்து பெண். அவங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இங்கிலாந்துல ஒரு பெரிய சமூக சீர்திருத்தவாதியா இருந்தாங்க. இந்தியாவுக்கு வந்த பிறகு அவங்க முழுசா இந்திய விடுதலைக்காக போராட ஆரம்பிச்சாங்க. ஹோம் ரூல் இயக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா? காங்கிரஸோட தலைவர். இதுவே ஒரு பெரிய விஷயம். ஆமா, அது மட்டும் இல்ல, காந்திக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே உடைய ஒரு அரசியல் சின்னமா பயன்படுத்தினவர் அன்னி பெசன்ட்னு சொல்லலாம். சேலை கட்ட ஆரம்பிச்சாங்கன்னு படிச்சிருக்கேன். ஆமா, ஒரு ஐரோப்பியரா இருந்தாலும் இந்திய பெண்ணை போல சேலை கட்ட ஆரம்பிச்சாங்க. இது இந்திய மக்களோட தன்னை ஒருத்தர அடையாளப்படுத்திக்க அவங்களுக்கு ரொம்ப உதவுச்சு. இதே நேரத்துல தான் அந்த கிருஷ்ணமூர்த்தி விஷயம் நடக்குது. கரெக்ட். தியோசபி வரலாற்றிலே ஒரு பெரிய திருப்புமுனை அது. என்னாச்சு? சார்ல்ஸ் லெட்பீட்டர்னு இன்னொரு தியோசபிஸ்ட் அடையாறு கடற்கரையில விளையாடிட்டு இருந்த ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு சின்ன பையனை பாக்குறாரு. அந்த பையனோட ஒளிவட்டத்தை பார்த்துட்டு இவர்தான் அடுத்த உலக குருன்னு அறிவிக்கிறாரு. ஒரு சாதாரண பையனை அடுத்த உலக குருன்னு சொல்றாங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சு? அவங்க கிருஷ்ணமூர்த்தியும் அவரோட தம்பியையும் தத்தெடுத்து இங்கிலாந்துக்கு அனுப்பி படிக்க வச்சாங்க. கிருஷ்ணமூர்த்திக்காக ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார்னு ஒரு உலகளாவிய அமைப்பையே உருவாக்குனாங்க. ஓ, அதுல நிறைய பேர் சேர்ந்தாங்களா? பல்லாயிரக்கணக்கான பேர். எல்லாரும் அவர் வளர்ந்து பெரிய குருவா வருவார்னு காத்துட்டு இருந்தாங்க. ஆனா கிருஷ்ணமூர்த்தி வளர்ந்த பிறகு யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டார். என்ன செஞ்சாரு? 1929ல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த ஒரு பெரிய கூட்டத்துல அந்த ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அமைப்பையே கலைக்கிறதா அறிவிச்சாரு. அமைப்பே கலைச்சிட்டாரா? ஆமா, உண்மை என்பது பாதை இல்லாத நிலம். எந்த ஒரு மதமோ அமைப்போ குருவோ உங்களை உண்மைக்கு கூட்டிட்டு போக முடியாது. நீங்களே தான் அதை கண்டுபிடிக்கணும்னு பிரகடனப்படுத்தினாரு. அடேங்கப்பா, இவங்க அவரை உலக குருவாக்க இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு அமைப்பை உருவாக்கி அவர் கடைசியில எனக்கு இந்த அமைப்பே வேண்டான்னு சொல்லிட்டாரா? ஆமா, இது அந்த சொசைட்டிக்குள்ள ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துச்சு, பெரிய பிளவையே ஏற்படுத்துச்சு. ஆனா கிருஷ்ணமூர்த்தியோட இந்த செயல் அவரை ஒரு சுதந்திரமான சிந்தனையாளரா உலகத்துக்கு அறிமுகப்படுத்துச்சுன்னு சொல்லலாம். நிச்சயமா. தியோசபிக்கல் சொசைட்டிலிருந்து அவர் விலகினாலும் அவரோட தத்துவங்கள் உலகெங்கும் பலரை ஈர்த்துச்சு. இந்த தாக்கம் ஆன்மீகம், அரசியல், கலையோடு நின்னுடுச்சா இல்ல வேறு துறைகள்லயும் பரவுச்சா? கல்வியில இதோட தாக்கம் ரொம்ப ஆழமானது. இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலமான மாண்டிசோரி கல்வி முறை இருக்கு இல்லையா? ஆமா, தெரியும். அத உருவாக்கின மரியா மாண்டிசோரி ஒரு தியோசபிஸ்ட். 2ஆம் உலகப் போரின் போது அவங்கள அடையாறுலயே வீட்டு காவல்ல வச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல தான் அவங்க தன்னோட காஸ்மிக் கல்விங்கிற தத்துவத்தை முழுமையா உருவாக்குனாங்க. பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்குங்கிற தியோசபியோட அடிப்படை கருத்து தான் அந்த கல்வி முறையோட மையம்னு சொல்லுவாங்க. சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, கர்னல் ஓல்காட் ஏழை குழந்தைங்களுக்காக ஆரம்பிச்ச ஓல்காட் நினைவு பள்ளி இன்னிக்கும் அடையார்ல இலவச கல்வியே கொடுத்துட்டு வருது. ஆக ரஷ்யாவுல பிறந்த பிளவட்ஸ்கிங்கிற ஒரு பெண்ணோட தனிப்பட்ட தேடல்ல ஆரம்பிச்ச இந்த இயக்கம் இந்திய சுதந்திர போராட்டம், நவீன ஓவியம், இசை, கல்வி, உளவியல்னு நாம கொஞ்சமும் யோசிக்காத பல துறைகள்ல எவ்வளோ ஆழமான தடங்கன பதிச்சிருக்குங்கிறது உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. பிளவட்ஸ்கி இறக்குறதுக்கு முன்னாடி சொன்ன கடைசி வார்த்தைகள் இந்த இணைப்பை அறுபடாமல் வைத்திருங்கள் என்பதுதானே சொல்றாங்க. இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. தியோசபி சொல்ற அந்த இரகசிய கோட்பாடுங்கிறது எங்கோ இமயமலையில ஒரு குகைக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற விஷயம் இல்ல. அது நமக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு உள்ளார்ந்த ஞானம்னு அது சொல்லுது. ஒருவேளை பிளவட்ஸ்கி சொன்ன மாதிரி முழு பிரபஞ்சமும் நமக்குள் முழுமையா பிரதிபலிக்குதுன்னா, நாம உண்மையிலே நமக்குள்ள ஆழமா உள்நோக்கி பார்க்க ஆரம்பிச்சா எதை கண்டுபிடிப்போம்? இது நீங்க ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு புதிரான கேள்வி.